நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் எழுந்தருளியிருக்கின்ற அருள்மிகு சோமேஸ்வரர் திருத்தேர் விழா நீங்கள் பார்க்கவிருக்கிறீர்கள். கடந்த காணொளியில் காண்பிக்கப்பட்டது தேர் புறப்படுவதற்கு முன் ஊர் பொதுமக்களும் பிரமுகர்களும் அரசியல் பிரமுகர்களும் பெரும் தலைவர்களும் ஊர் தலைவர்களும் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை கடந்த காணொளியில் உங்களுக்காக பதிவிட்டிருந்தோம். இந்த காணொளியில் கைலாச வாத்தியம் என்று சொல்லக்கூடிய சிவபுரானுக்கு மிகவும் உகந்த வாத்தியமான வாசித்து கொண்டிருப்பதையும் தேர் திருவீதி விழா போவதையும் காண்பித்திருக்கிறோம் உங்களுக்காக. இந்த காணொளியில் கிட்டத்தட்ட சிவனடியார்கள் 40க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் தங்களுடைய கைலாய வாத்தியத்தை வாசித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனோடு இந்த தேரிலும் சோமேஸ்வரர் தேரிலும் அதிகமாக பெண்கள் வடம் பிடித்து இழுத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த வரதராஜ பெருமாள் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருவோட்டிலும் அதிகமாக பெண்கள் தான் வடம் இழுத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதை போல சிவன் அருள்மிகு சோமேஸ்வரர் திருத்தேரிலும் அதிகமாக பெண்கள் வடம்பிடித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து காணொளியில் பாருங்கள். ரங்கா ஃபார்மஸுடைய உரிமையாளரும் எங்களுடைய இனிய நண்பருமான பட்டாபி மணி அவர்கள் அனைவருக்கும் குளிர்பானம் வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த காட்சி உங்களுக்கு. இவர் மட்டுமல்ல, இன்னும் பல இடங்களிலும் மோர்கள், நீர்மோர் ஆகியவை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியும் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். சேந்தமங்கலத்தை சார்ந்த விஸ்வகர்மா தங்கவேலு அவர்களுடைய மகன் தமிழ்ச்செல்வன், இளைய மகன் கவின் ஆகியோர் இந்த திருத்தேர் வைபவத்தை கைக்கட்டைன்னு சொல்லுவாங்க. தேரை நகர்த்த, தேரை திருப்ப போன்ற முக்கியமான வேலைகளில் பெரிய ஆளுமையாக செஞ்சிட்ருக்காங்க. இந்த தேர் ஒவ்வொரு ஊர்லேயும் இது நடக்கையில் இது இவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. தேரை நிறுத்துறதாகட்டும், தேரை வேகத்தை குறைக்கிறதாகட்டும், இந்த விஸ்வகர்மாக்கள் செய்கின்ற பணி மிக சிறப்பான பணி. அந்த பணி எல்லா ஊர் தேர்தலையும் நடக்கிறது. இது திருவாரூர் பார்த்திங்கன்னா அங்கே பெண்களை தயாரிக்கப்பட்டு பிரேக் மாதிரி வண்டிக்கு பைக்குக்கு மாதிரி நவநீத இந்த விட இந்த நவநீத நாகரிகமாக முறையில் பிரேக்கெலாம் வச்சு டிஸ்கெலாம் வச்சு டிஸ்க் பிரேக் அது பிரேக்கில் போகிறது. இது இந்த காலத்தில் பண்டைய காலத்துலேருந்தே இந்த மாதிரி கைக்கட்டை ஜன்னை போடுதல் மூலயமாக தேரை திருப்பது நகர்த்துறது போன்ற வேலையை செய்கிறாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், நீர்மோர் கொடுக்குறாங்க. இந்த நீர்மோர் இருக்கிறதுலேயே உயர்ந்தமான நிலைநீருக்கு அடுத்தபடியான இருக்குது நீர்மோர்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த நீர்மோர் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை முருகன் கோயில் சார்பாக வழங்கிட்டு இருக்காங்க. முருகன் கோயில் சார்பாக அதே மாதிரி இந்த மணிகண்டன் மருத்துவமனை நீங்கள் பார்க்கலாம். இங்கேயும் நீர்மோர் குளிர்பானம் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் வழிநடுகளை இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தர்றது மக்கள் நடந்து வெயிலில் கிட்டத்தட்ட மணி 11-12 இல்லைங்களா, இந்த களைப்பு தெரியாமல் இருக்க நல்ல முறையில் உபசரிச்சிட்ருக்காங்க. அதுதான் உங்களுக்கு. ஆண்டாள் பக்தர்களை சைவம் வைணவம் கடந்து நாங்கள் சிவனுக்கும் தொண்டு செய்கிறோன்னு சொல்லி இவங்க பாக்கெட்டாக மோர்களாக வழங்கிக்கிற காட்சியை பார்க்குறேன். அந்த வர்றவங்களுக்கு சக்கரை பொங்கலும் சேர்த்து நெய்வேத்தியம் பண்ண சக்கரை பொங்கலும் கொடுப்பாங்க ஒருத்தருக்கு. அதை வாங்கி மக்கள் திருப்தியாக வாங்கல சாப்பிட்ற காட்சியை பார்க்கலாம். தொடர்ந்து இந்த அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது.
இந்து முஸ்லீம் மதங்களை கடந்தும் எங்களுடைய அருள்மிகு சோமேஸ்வரர் தேருக்காக இந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் இங்கே ஜூஸ் வழங்கிட்டு இருக்க நிகழ்ச்சியும் பார்க்கலாம். மதங்கள் வேறல்ல, இதே மாதிரி நீங்கள் அழகர் கோயில்லையும் நீங்கள் பார்க்கலாம். தர்காவுக்கு சென்று அங்கேயும் ஜூஸ் ஊற்றுவாங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். அப்துல் கலாம் அவர்களுடைய இயக்கத்தின் சார்பாகவும் நீர்மோர் வழங்கக்கூடிய காட்சியை பார்க்குறாங்க. இந்த அப்துல் கலாம் இயக்கங்கிறது எங்கள் ஊரில் ஒரு சிறிய நிகழ்வு நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லலாம். கைலை வாத்தியம் வாசித்து கொண்டிருப்பது எங்களோட சார்ந்த அருள் அவர்கள் இந்த ஏற்பாட்டை செஞ்சு சிறப்பான முறையில் செஞ்சுட்டு இருந்தார்கள் குறிப்பிடத்தக்கது. அந்த கைலாய வாத்தியை கிட்டத்தட்ட ஒரு 35-40 பேர் வந்து வாசிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் அவர்களுக்கும் எங்களுடைய காடுபெருக்கியின் சார்பாக நன்றியை சொல்லிக்கிறோம். இதுகாரும் எங்களுடைய காணொலியை பார்த்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த தேர் திருவிழா இன்றோடு நிறைவு பெறுகிறது. அடுத்த ஆண்டில் உங்களை சந்திக்கிறோம். அன்னதானம் கொடுக்குறத பார்க்கல. இங்கே வெண்பொங்கல் எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்காங்க தட்டில். எல்லாம் எங்கள் நண்பர் தான், அன்பழகன்னு வேல் நண்பர்கள் தான், ஸ்டுடியோக்காரங்க எல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. இந்த அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. இதை தொடர்ந்து இன்னொரு இடத்துலையும் அன்னதானம் கொடுத்தாங்க. அந்த காட்சி நீங்கள் பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள். இங்கேயும் நல்லா சிறப்பான முறையில் தக்காளி சாதம், சக்கரை பொங்கல் மற்றும் சுண்டல் போன்றவை வச்சு கொடுத்தாங்க. இந்த தேர் திருவிழா நிறைவு பெறுகிறது.